தெரியல தெரியல அப்பாடி தேர்வோனியம் சரியாக 6:50 மணி அளவில் இந்த வருட கலை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து அன்புகளுக்கும் பொன்னாடை போட்டு நடைபெறும். இவ்வாண்டு உரிக்கையில் இருப்பவர் திரு முருகேசன் டிஎன்சிசி டிரைவர். மேலும் தண்ணீர் ஊற்றி அந்த உரியை அடிக்கவிடாமல் செய்து கொண்டிருப்பவர் திரு சாமுவேல் சிங்கப்பூர், சேகர், குணசீலன், ஆனந்த் ஆகியோர் தங்களது பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்வோனி 6:50 மணி அளவில் நன்கொடை வழங்கியவர்களுக்கு பொன்னாடை போட்டு இருக்கிறோம். கிராம மக்கள் அனைவரும் தகுந்த ஒத்துழைப்பு தரமாக இருக்கிறோம். ஆண்டு கிருஷ்ண செய்தி விழா மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உரியடை உற்சவம் மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கும். இந்த அருமையான வேளையில் கிராம பொதுமக்கள் யாரும் சாலையில் இருக்காமல் கொஞ்சம் கீழே வாங்க. இப்பொழுது சாமி கொண்டு வரும் அருமையான தருணம் இது. தண்ணீர் ஊற்றுபவர்கள் அந்த லைனை விட்டு கொஞ்சம் வெளியில நின்றுங்க. கம்பு கொஞ்சம் நீளமா இருக்கனால உங்க மேல தெரியாதனமா பட்டாலும் படலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த லைனை விட்டு கொஞ்சம் வெளியில நின்றுங்க. சாலையில் யாரும் நிற்க வேண்டாம். 42ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உரியடி உற்சவமானது மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. உரியடிப்பவர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் விடாமுயற்சியோடு போராடி கொண்டே இருக்கிறார். தண்ணீர் ஊற்றுபவர்கள் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஊத்துங்க, விடாதீங்க, ஊத்திக்கிட்டே இருங்க. அண்ணன் போராடும் வரை ஊத்தி கொண்டே இருங்க. கடைசி வரைக்கும் ஊத்துங்க. தண்ணி ஊத்துனாலும் கொஞ்சம் அந்த கம்பை விட்டு சைட்ல தள்ளி நின்றுங்க. கம்பு கொஞ்சம் பெருசா இருக்கனால அவர் குடிந்தவர்களும் உங்க மேல பட்டாலும் படலாம். எப்பயுமே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சாலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கி நின்றா நல்லது. ரோட்ல ஓரமா குழந்தைகள் வந்து இன்னைக்கு யாரும் ரோட்ல ஓரமா நடைபெறவனா தண்ணீரை அருமையாக ஊத்தி கொண்டே இருக்கிறார். அண்ணன் கார்த்திக் அவர்கள் தடுமாறி கொண்டே இருக்கிறார்கள். உரியடி உற்சவம் மிகவும் அருமையாக நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் திருவிழா இது. ஒத்துழைப்பு குறித்த அனைத்து
உள்ளவர்களுக்கு நன்றிகள். தண்ணீரை ஊற்றுங்கள், விடாதீர்கள் விடாதீர்கள். அண்ணன் ஓடி வருகிறார், ஓடியாங்க ஓடியாங்க. அடிக்க போறாங்க, அடிக்கல அடிக்கல அடிக்கல. திரும்ப ஓடி வராருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓடி வருவாரு, ஓடி வராரு ஓடி வராரு. ஊத்திக்கிட்டேங்க. நீங்க தண்ணியை ஊத்துறதுதான் கரெக்டா இருக்கு. கையில் இருக்கிறவங்க கரெக்டா விட்டுறாதீங்க. அவர் திரும்பி பார்த்து டக்குனு பின்னாடி கூட இருந்து கூட அடிக்கலாம். அண்ணன் பல டெக்னிக்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. எப்பயுமே அடிக்கடி மூளை கத்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. கண்ணன், அதாவது அண்ணன் கார்த்திக் என்பதை இன்று ஒரு நாள் கண்ணனாக மாற்றிக்கொள்ளலாம். கண்ணன் விடாம ஊத்தி கொண்டே தான் இருப்பாரு. தண்ணியை ஊத்திக்கிட்டே இருங்க. கண்ணன் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கட்டும். கையில் இருக்கிறாரு டக்குனு விட்டுறாதீங்க. கொஞ்சம் கரெக்டா பாத்துக்குங்க. தண்ணி ஊத்துறாரு கொஞ்சம் தள்ளி நின்று ஊத்துங்க. கம்பு வந்து உங்க மேல பற்றாம ஊத்திக்குங்க. ஊத்துங்க ஊத்துங்க, விடாதீங்க. தண்ணி ஊத்துங்க. தண்ணி நீங்க ஊத்த தான் அவர் கொஞ்சம் டயர்ட் ஆவாரு. இல்லைன்னா அப்படியே தான் இருப்பாரு. அவரோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஓட போறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓடுவாரு. இப்ப ஓட போறாரு. அந்த ஓடுறாரு. அவர் ஓடல, அப்படியே தான் நிக்கிறாரு. சும்மா சொல்ல வேண்டியதான் பேச்சுக்கு. அண்ணன் ஓடுங்க. கண்ணன் அவர்களே, நீங்கள் ஓடுங்கள். வெண்ணையை தேடி வந்தான் கண்ணன்ற மாதிரி இன்னைக்கு அண்ணன் ஓடிக்கிட்டே இருக்காரு. கண்ணா ஓடுங்க கண்ணா, கண்ணா கண்ணா ஓடிவா. இன்னைக்கு கண்ணன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உரிய வச்ச முடியும் வரை ஓடி வாங்க. தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருக்க. அப்பதான் கண்ணை கொஞ்சம் கரெக்டா அடிப்பாரு. விடாதீங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஓடுங்க, வேலையா பேச விடக்கூடாது. ஊத்திக்கிட்டே இருங்க. ஓடியார போறாரு அண்ணன். கண்ணா ஓடியாங்க. 42ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மிகவும் சீர சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் திருவிழா இது. மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நன்கொடை கொடுத்த அடுத்த உலகளுக்கு நன்றிகள். கண்ணன் போராடி கொண்டே இருக்கிறார். கண்ணனுடைய போராட்டம் கடைசிவரை நடந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் தள்ளி நிலைங்க. யாரும் அந்த இதை விட்டு உள்ளக்க வர வேணாம். அவர் கயிறு இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் 5 அடி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அந்த ஓடுறாரு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஓடுவாரு. கண்டிப்பா ஓடிட்டே தான் இருப்பாரு. விடாதீங்க, கொஞ்சம் வேலையை இருக்கட்டும். போங்க போங்க. கண்ணன் அவர்களே, நீங்க ஓடினாதான் உரிய அடிக்க முடியும். ரோட்ல போற வாகனங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓடு ஓடுங்க. அடிச்சால அடிக்கல அடிக்கல அடிக்கல. திரும்ப ஓடி வருவாரு. கண்டிப்பா ஓடி வருவாரு. அதுக்காண்டி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த உரியடி இதை உரியடி உற்சவத்தை தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் தேர்பவனி நடைபெறும் என்பதை மீண்டும் ஒருவரை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தேர்பவனி யாரும் தாமதப்படுத்த வேண்டாம். கண்ணன் ஓடியார போறாரு. ஓடியாராரு. கம்ப தூக்குறாரு. கம்ப தூக்குறாரு. தூக்குறாரு. விடாதீங்க விடாதீங்க. தண்ணி ஓடிக்கிட்டு இருங்க. கண்ணன் சுத்தி சுத்தி சுழன்று அடிக்கிறார். இருக்கு. இப்படி இறங்கி இருக்கும் போது எதிர்பாராதமா அடிச்சிரு. எதிர்பாராதமா அடிச்சிரு. விடாதீங்க, அடிச்சிருங்க. தண்ணியை ஊத்திக்கிட்டே இருங்க. அப்பதான் சும்மா நிக்க மாட்டாரு. தண்ணி ஊத்து ஊத்து, விடாதீங்க. ஓடுங்க ஓடு. கொஞ்சம் அப்படி விட்டு பிடிங்க. அப்பதான் அவர் வர மாதிரி இருப்பார். மேலே ஏத்துக்கு வச்சுதான் வர மாட்டாரு. கரெக்டா வர விட்டே ஏத்துங்க கயிறு மேல. விடாது ஓடுங்க. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. அருமை அருமை அருமை. கொஞ்சம் முடி கொஞ்சம் ஏறிடுங்க. நல்லா அடிக்கிறாரு. இப்ப மச்சான் தண்ணி ஊத்த சத்து இல்லடா. ஏதோ போட்டு மசாலா ரொம்ப ஊத்திக்கிட்டு பின்னாடி இருந்து அடிக்கிற இடத்துல எங்க அவன் நம்ம தம்பி ஒண்ணுமே பண்ண மாட்டான். எங்க ஆனந்த கரெக்டா பாத்து நீங்க பரிசு நிக்கிற பாரு. கேப்ப பரிசாரு இங்கிட்டு சமாதான வரிசை இருக்குது. சும்மா நிக்குது. நீங்க மற்ற வாய்க்கலாம்ப்பா. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒரே நிமிஷம் அநேகமாக முடியும் தகவல் உள்ளது. ஆமாப்பா, கரெக்டா நான் 3 நிமிஷம் பேசுவேன். புக் பண்றேன். அடிக்கிறான் முடிக்கிறான். இவ்வாண்டு உரிய வைத்துக் கொண்டிருப்பவர் திரு கார்த்திக் அம்மன் பிரைன்ஸ் புதுக்கோட்டூர் என்பதை மிக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளோம். முதுகுல கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ற பாருங்கன்னா அப்படிதான். சாலையில் இருக்கும் இளைஞர்கள் தயவுசெய்து ஒரு பிடிக்கல ஏதாவது கவனக்குறைவால் எதுவான நடக்கலாம், எப்போனா நடக்கலாம். கவனக்குறைவு கொண்டு கூடாது. தண்ணி ஊற்றுற ஆளுகூட தெரியலப்பா. தண்ணி இன்னும் குறையவே அப்படியே இருக்கு. சும்மா நேரம் கம்ப்ளீட் ஆக இருக்கா போய்ப்பா.
நடிகரான ஒரு சில மணித்துறையில் ஒளியடி விஷயம் நிறைவேறும். ஆகவே என்ன 365 நாள் கழிச்சுதான் அடுத்த ஒளியடி விஷயம் அவரு யாரும் தண்ணியில போவோம் வருவோம் நினைச்சிட்டு முடியும் போது உரிக்க எழுத்து கொண்டிருக்கிறார் திரு முருகேசன். அருமையான முதலில் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இளைஞர் சங்கத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உரிய உற்சவா இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறும் என எதிர்பார்க்கிறோம். அதை முடிந்தவுடன் பொன்னாடை போட்டு நன்முறை வழங்கிய அனைத்து அன்புகளுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகள். ஆக யாரும் எங்கேயும் போடுறோம்னா அந்த நன்முறை உதவலாம் பரிசோதனை இருந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து கொடுக்க முடியாது. தேர் போயிட்டு வந்து கொடுக்கலாம் பார்த்தா அந்த நேரத்தில் யாருமே இருக்க மாட்டேங்க. ஏன்னா போன வருஷம் நாங்கள் பார்த்து பலன் செஞ்சேன். சிறப்பான ஒரு பணியினை ஆனந்த் சண்முகானந்த் மற்றும் சந்தாமர சேகர் குணசீலன் கண்ணன் சத்தப்பத்திரிகை போகலாம் தண்ணி போகலாம் சும்மா இன்னும் ஒரு சில மணித்துணைகள் உங்களுக்கு கதாநாயகன் கார்த்தி கனடாவிடம் கார்த்தி இன்னும் சட்ட நேரத்தில் அந்த அடிக்கடியை கட்டி சொல்வார்கள். அவர் அடிக்கலாம் பார்த்துக் கொண்டிருக்கும் மைக்கேல் சேகர் சண்முகம் ஆனந்த் மற்றும் சந்தாமரை அவர்களுக்கு இளைஞர் சங்கத்தின் மனமான வாழ்த்துக்கள். இன்னும் பொறுமை ஒத்துமை ஏன்னா பத்தி வலிக்காது மலைச்சாறு மாதிரி துப்பாளத்தை இளைஞரை காட்டி அனுபவிச்சுட்டு இருக்காப்ல லைட்டா முதுகுல சரி முதுகுல ஒதுக்கமாப்ல தண்ணி நிறைய இருக்கு. அது மூத்திரம் சத்து பத்துல அள்ளி ஊத்துற கூட தம்புல சும்மா தண்டமா இருக்கிற போட்டு மேல ஓட்டுங்க குற்றாலத்துல இருக்க அழகா போட்டு ஊத்திட்டு கொஞ்சம் அந்த எடுத்து சொன்ன எடுத்துறப்பல எப்ப சாப்பிட சாப்பிடுங்க உருவிக்கிற தம்பா இருக்கு அள்ளி ஊத்துற கூட டயர்ட் ஆயிடுச்சு. அவன் தம்பா இருக்கு அள்ளி ஊத்துற கூட ரொம்ப டயர்ட் இருக்கு. ஆள் என்ன கூட்டுக்கப்பா நேற்று கவனிக்கிற கூட்டு கேட்ட மாதிரி ஆள் நிறைய ஆளை கூட்டுக்குங்க பக்கத்துல போட கார்த்தி ஓடி வச்சாக்க அடிக்க முடியுங்க. ஒரே ஒரு டயர்லாம் ஓடு இல்ல இல்ல கார்த்தி ஒண்ணு வளர்ச்சி எடுக்கப்பா அது ஓடிட்டே போங்க அப்படியே ஓடி போட்டு ஓடியா நீங்க ஊத்த தண்ணிக்கான தேவைப்படல சும்மா வாய்ட்டியை போட்டு இருக்கணும் ஒரு நேரம் அடிச்சு வைப்போம். கார்த்தி ஓடி அடி நிக்காத பாக்குற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிருந்தேன். ஓடி அடி நீங்க ஒரு நாள் நாளைக்கு கூப்பிட மாட்டான் அடிச்ச வரலாம் 4 ஸ்டெப்பு உண்மையில 4 ஸ்டெப்பு தண்ணி எல்லாருமே வந்துருச்சு. இந்த முடிச்சிடலாம் ஓடி ஓடி ஓடியா தரையில முட்டிக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து குடிக்க மாட்டாங்க எங்கேயுமே. இந்த வாய்ப்பு நம்மளுக்கு மட்டுமே முட்டிக்கிறேன் ஜெயிக்கிறேன் கிளம்புறோம். கடந்த ஒரு மாத காலமாக கட்டுக்காக தவந்திருந்து இந்த ஒடியை அடிக்க துடித்துக் கொண்டிருக்கும் கார்த்திகர்களுக்கு மேற்கொண்டு கடந்த ஒரு மாதமாக சரியான விரோதத்தில் இருந்து கொண்டு இந்த ஒடியை அடிக்க காத்துக் கொண்டிருக்கும் கார்த்திக் இன்னும் சற்று நேரத்தில் உரியடிப்போம் என விரும்பும்போது நம்ம ஆனந்த் அவங்க அண்ணன் உணவு ஊற்றுறார் அதனால ஊற்று தூள் இருந்தா அண்ணன் ஊற்றுறாரு தூள் இருந்தா அண்ணன் ஊற்றி ஏன் அவங்க அண்ணன் ஊற்றுறாரு இவருக்குள்ள எங்க விட்டுறாங்க நூல் விட்டு முட்டி விட்டு தமிழ்நாடு உண்மையிலே கையில அவர் அப்படிதான் so sad. சுத்தமாக
இன்னும் சற்று